நீங்க பேசின ஒரு விஷயத்தோட எக்ஸ்டென்ஷனாவே எனக்கு வந்து பேசணும்னு ஆசையா இருந்தது. அதுல உணவு. ஓகே. ஆரம்ப காலகட்டம் 15-16 டைம்ல யூடியூப் பூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் விளாக்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஃபுட் ரிவ்யூ அப்படிலாம் வந்து. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் அந்த ஒரு டிரான்சிஷன்ல ஒரு 10 வருஷத்துல வேற மாதிரி எல்லாமே டோட்டலா மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து நம்மளோட நைட் லைஃப் வந்து ஃபுட் சம்மந்தப்பட்டு சென்னையில உங்களுக்கு தெரியும் நிறைய தடிக்குழுந்த அளவுக்கு இடம் வந்திருக்கு. பட் பேசிக்கலி நம்ம இன்னைக்கு ஒரு ஃபுட் அப்படிங்கறத வந்து ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயமா பாக்குறோம். பட் அரசியல் ஃபுட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டீப், நிறைய லேயர்ல இருக்கு. ஸோ நீங்க பேசியிருந்த அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு பார்வையில உணவு அப்படிங்கிற விஷயத்த அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த சிந்தனை எழுந்தது அப்படின்னு சொல்லுங்க. இல்ல, உணவுக்கான முதல் பிளேலிஸ்ட் வந்து எனக்கு தோணுனதே வந்து ஆக்சுவலா அது பிளேலிஸ்டா மாறும்னு உப்போட ஹிஸ்டரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, சால்ட் போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். சால்ட்டை பத்தி பண்ணலாமே அப்படின்னு தேட போய் அது வேற லெவலுக்கு டிராவல் ஆச்சு. அப்பதான் வந்து ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடியும் கண்டிப்பா ஒரு அரசியல் அப்படிங்கிறது இருக்கு. பிளஸ் அந்த டைம்ல தான் அந்த டைம்ல இருந்தது. இப்போ கொஞ்சம் அதிகமா அங்கங்க வந்துகிட்டு இருக்கும். பீஃப் ரிலேட்டடான கலவரங்கள்லாம் அப்போ அதிகமா இருக்கு. இப்போ நம்ம உணவுங்கிறத நான் என்ன சாப்பிடணும், என் தட்டுல என்ன இருக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கே ஒரு பின்புலத்துல ஒரு அரசியல் நடக்குது. அப்படிங்கறதுனால ஒவ்வொரு உணவுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிற ஒரு பார்வையில தொடங்கினதுதான் அந்த உணவு அரசியல். ரைட். ஸோ அங்க இருந்து உங்களுக்கு உள்ள போனாலும் வெளில வர முடியல. நெவர் எண்டிங் டாபிக். ஆக்சுவலா ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடி ஏதாவது ஒண்ணு இருக்க வரும். ஏதாவது ஒண்ணு பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து இதெல்லாம் இப்ப நம்ம காஃபி சாப்பிடுறோம்ல, காஃபிக்கு பின்னாடி இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்திருக்கு, டீக்கு பின்னாடி இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து மாஸ் ப்ரொடக்ஷன்ல சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா ஒரு காலத்துல அது வந்து எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் இந்தியாங்கிற ஒரு மொத்த இடத்தையுமே யூரோப்பியன்ஸ் வந்து ஆட்சி செய்யறதுக்கு வந்ததுக்கான மெயின் நோக்கமே என்ன, உணவு தானே, மசாலா பொருள் தான். அதுதான் இவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளாய்டேஷனே உருவாக்குச்சு. ஸோ நீங்க அமெரிக்க கண்டத்துல எல்லா இடத்துலையுமே இவங்க பிளான்டேஷன்ஸ் உருவாக்குனதெல்லாம் எதுக்கு? பேசிக்கா உணவு தான். அந்த உணவு எனக்கு தேவை, அதை எப்படியாவது நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல இருந்து தான் அது தொடங்குது. ரைட். ஸோ நாக்குக்கு உண்டான அந்த தேடல் வந்து பாத்தீங்கன்னா கண்டம் விட்டு கண்டம் வர வச்சிருக்கு அப்படிங்கிறது. இப்போ ஆக்சுவலா ஃபுட் விலாகர்ஸ் வந்து பல இடத்துக்கு போய் டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு போறாங்கல்ல. அந்த டேஸ்ட் பார்க்கறதோட நின்னா ஓகே, இல்ல அந்த டேஸ்ட்டை நான் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா அது ஓகே. ஆனா அந்த டேஸ்ட் கொடுக்குற இடம் இதுதானே. அப்ப அது எனக்கு சொந்தமா இருந்ததுன்னா அப்ப நான் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணா அப்படிங்கிற இதுல இருந்துதான் இந்த கொலனைசேஷன் எல்லாமே நமக்கு உருவானது. இது ஒரு பார்ட் ஆஃப் அரசியல். இன்னொரு பார்ட் ஆஃப் அரசியல் வந்து எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அரசியல். மற்றவங்க நம்மளோட உணவை டிசைட் பண்றது. எக்ஸாக்ட்லி. ஃபைன். இப்போ இதுல உணவுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சால்ட் சொன்ன மாதிரி ரைஸ், சுகர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு உணவுப் பொருள் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து இவ்வளவு இருக்காடா, என்னடா தோண்டி இதுக்கு பின்னணியில இருக்கும் உங்களை ரொம்ப ஃபேசினேட் பண்ண ஒரு ஃபுட் ப்ராடக்ட்? நிறைய உணவு இருக்கு. அதுல உப்பு வந்து இன்னைக்கு வரைக்கும் அது ஊறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று. என்ன என்கிட்ட நீங்க புதுசா ஏதாவது இப்ப கூட புதுசா ஏதாவது நீங்க அதுல கத்துக்கிட்டே இருக்கோம். நீங்க உப்பு எபிசோட்ல நீங்க பாத்தீங்கன்னாலே எனக்கு வந்து எனக்கே புதுசா இருந்தது என்னன்னா, அனிமல்ஸ் வந்து உப்போட தேவை அதுக்கு இருக்கு. நமக்கு உப்பு தேவை இருக்கு. நம்ம டேஸ்ட்டுக்கு உப்பு போடுறோம்னு நினைக்கிறோம். ஆனா ஆக்சுவலா நம்மளோட உடலுக்கே வந்து உப்பு தேவை, ஹெல்த்துக்கே உப்பு தேவை. அப்ப அனிமல்ஸ்க்கு உப்பு தேவை. அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து லிக்கிங் ப்ராசஸ் பண்ணுது தன்னோட உடம்பையா. இதுக்குன்னே உப்பு கற்கள் இருக்கக்கூடிய பாறைகளை போய் அது நக்குது. ஓகே. இது மாதிரி ஒரு ஆப்பிரிக்கால வந்து ஒரு யானை கூட்டம் போய் ஒரு குகைக்குள்ள வந்து உப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதை சுரண்டி சாப்பிட்டு இப்ப அது ஒரு பெரிய குகை மாதிரியே இருக்கு. ஏன்னா இதோடைய பாதை பயணம் தான். நீங்க காட்டு பக்கம் ஏதாவது நீங்க நம்ம இது போவோம் இல்லையா, வைல்டு சஃபாரி மாதிரி போற டைம்ல ஏதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமல்ஸ் ஏதாவது ஒரு கல்லை தேய்ச்சிக்கிட்டு இருக்கு நாக்க வச்சு அப்படின்னா அது ஏதோ டேஸ்ட் பார்க்கறதுக்குன்னு இல்லை, அது வந்து சால்ட் லிக்கிங்காக தான். தன்னுடைய உடலுக்கு தேவையான சால்ட் தேவையை வந்து அப்படி அதை எடுத்துக்குது. கண்டிப்பா அது வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் தான் அது. அதே மாதிரிதான் ஒவ்வொரு இதுவும். இப்போ நீங்க காஃபிக்கு நான் சொன்ன மாதிரி காஃபியும் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்தது, பனானாக்கு எப்படி எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்தது அப்படின்னு அது ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு லேயருக்கு பின்னாடி இருந்த ஒரு ஹிஸ்டரி தான். ஓகே. அண்ட் அதை விட இன்டெப்தா எனக்கு பிடிச்சிருந்தது வந்து பீஃப் அண்ட் போர்க் தான். ரைட். அது ரெண்டுத்துலதான் வந்து இன்னும் இவ்வளோ அரசியல் இதுக்குள்ள போகுது. ஏன்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கான ஹிஸ்டரி. வேற பீஃப் அண்ட் போர்க் வந்து அது வந்து மொராலிட்டி பேஸ் பண்ணி கிளாஸை உருவாக்குறதுக்கான ஒரு பாலிடிக்ஸ். அது
இதுல வந்து நான் எப்படி இதுல வந்து லாபம் பார்க்கலாங்கிற பாலிடிக்ஸ், இதுல வந்து நான் எப்படி உன்னோட மேல இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கான பாலிடிக்ஸ். 2 லேயர் ஆஃப் பாலிடிக்ஸ் இந்த 2 உணவு வந்து எனக்கு காமிச்சு. சூப்பர். ஆனா உணவுங்கிறது நம்மளோட வயிற்று தேவைக்கு இல்ல டேஸ்ட்டுக்குன்னு மாதிரி இல்லாம அது வந்து ஒரு பெரிய அரசியல்ரா அப்படிங்கறது வந்து சொல்றது. இப்போ உப்பு அப்படிங்கிறப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் தேடி தேடி போயிட்டே இருக்க விஷயம் கிடைச்சிட்டே இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. பட் உப்பு அப்படிங்கறதோட அந்த எந்த நாகரிகத்தின் தொடர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா அதை அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டா வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அது வந்து போகுது. அது வந்து ரொம்ப டீப்பா போயிட்டே இருக்கு. பட் எந்த நாகரிகத்துல அதை வந்து அதிகமா வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க, எங்க இருந்து அந்த பழக்கம் வந்தது அப்படிங்கிற மாதிரி? இல்ல, உப்பு உற்பத்தி பண்றதுக்கான கல்ச்சர்ஸ் வந்து ஒரு சில தான் இருந்தது. எல்லாருமே எல்லாம் பண்ணல, எல்லாருமே பண்ணல. அதுக்கான சோர்சஸும் அவங்க கிட்ட இல்ல, தெரியல, டெக்னாலஜி தெரியல, சோர்சஸ் தெரியல, இந்த மாதிரிலாம் இருந்தது. உப்புங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருளா தான் இருந்துச்சு. சேலரிங்கிற வார்த்தையே வந்து நமக்கு அதுல இருந்து வந்ததுதான். ஒரு காலத்துல வந்து வேலை செஞ்சாங்கன்னா உப்பதான் அளந்து தருவாங்க. சேலரியம் அப்படின்னு சேலரியம் தர்றதுதான் அப்போ இது இருந்தது. அதுல இருந்தா சேலரின்னு வந்து இன்னைக்கு நம்ம வாங்குற சம்பளம் எல்லாமே வந்து சேலரி. நான் செஞ்ச வேலைக்கு எனக்கு கிடைக்குதுன்னா அந்த உப்பு எனக்கு கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அது வந்து ஒரு காஸ்ட்லியான கமோடிட்டியா இருந்தது. எந்த பகுதிகள் எல்லாம் சொல்றீங்க? அவங்களுக்கு எல்லா பகுதியிலும் இங்க தமிழ்நாட்டுல கூட உப்பு வணிகர்கள்னு தனியா இருந்தாங்க. உப்புங்கிறது நீங்க கடலோர மாவட்டங்கள்ல இருந்து எடுத்துக்கிட்டு மத்தியில இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு எடுத்துட்டு வர்றதுக்குன்னு உப்பு வணிகர்கள் இருந்தாங்க. அதுக்குன்னே தனி கம்யூனிட்டி இருந்தது. அவங்க பெரும் செல்வந்தர்களா இருந்தாங்க. நீங்க கல்வெட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா சமண படுக்கைகள் வச்சு கொடுத்தது வந்து ஒரு உப்பு வணிகனா தான் இருப்பான். ஒரு கல்வெட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து நீங்க மாசா மூசான்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் பில்லியனர். இப்ப இருக்கிறது போற வழியில கோல்டு எல்லாம் கொடுத்துட்டு வர வழியில வாங்கிட்டு வந்தாரு. அவருக்கு பணம் எங்க இருந்து வந்ததுன்னா உப்பு வச்சுதான். உப்பு ட்ரேடர் தான். உப்பு ட்ரேடர். அவர் மெயினா அவருடைய ட்ரேட் வந்து உப்பு ட்ரேட். அவருடைய ஆப்பிரிக்கா பகுதியில அவர் உப்பு வணிகம் செஞ்சாரு. அதன் மூலமா கிடைத்த பணம்ங்கிறது அவருக்கு பெரும் பணமா இருந்தது. அதை வச்சுதான் வந்து அவ்வளவு பணக்காரனா இருந்தார். உப்பு வச்சு இவ்வளவு பணக்காரனா இருந்திருக்காருன்னா அப்போ உப்பு எந்த அளவுக்கு ஒரு காஸ்ட்லியான கம்பெனியா இருக்குன்னா எக்ஸாக்ட்லி ஒயிட் கோல்டு அது. ஸோ நம்ம அதை மெனிப்புலேட் பண்ண கத்துக்கிட்டோமா? ஐ மீன் நம்ம தமிழ் கல்ச்சர்ல ரொம்ப ஏர்லியாவே நம்ம அதை மெனிப்புலேட் பண்ண கத்துக்கிட்டோம். ஆமா, இங்கதான் அதான் சொல்றேன்ல, இங்க உப்பு வணிகர்கள் இருந்திருக்காங்க. இங்க உப்பு எப்படி உற்பத்தி பண்ணுங்கிற தொழில் தெரிந்தவர்கள் இருந்தாங்க. அதை வச்சு வணிகம் பார்த்தவங்க இருந்திருக்காங்க. உப்பை அறுவடை பண்ணி அதுக்கு நடுவுல இடைத்தரகர்களா இருந்தாங்க இல்லையா, அந்த வணிகர்கள் வந்து எடுத்துட்டு போய் உப்பு கொடுத்த கதைகள்லாம் சங்க பாடல்கள்ல கூட இருக்கு. இப்படி வந்து உப்புங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கமோடிட்டியா வந்து இருந்திருக்கு. ஓகே. ஸோ பிளாக் பெப்பர் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஸ்பைசஸ்ன்றதே யூரோப்ல ரொம்ப கம்மி. ஸ்பைஸா வந்து இப்படிலாம் இருக்குமான்னு இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து சாப்பிட்டாங்க வெரி ஸ்பைசி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்களே, அவங்களுக்கு அது வந்து புதுசா இருந்திருக்கும். அந்த மாதிரி உப்புனா என்னன்னே தெரியாம ஏதாவது ஒரு கல்ச்சர்ல இருந்தாங்களா? அவங்களோட குசின்ல வந்து உப்புன்றது ரொம்ப லேட்டரா ஆட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி யாராவது இருந்தாங்க? ரொம்ப லேட்டரா ஆட் ஆன குசின்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க இன்னைக்கு தின்றுப்பாங்க சாப்பாடு. நீங்க யூரோப்பியன் டிஷஸ் ஒரு சிலதெல்லாம் நீங்க டேஸ்ட் பண்ணீங்கன்னா உப்பு ரொம்ப கம்மியா இருக்கும், பிளண்டா இருக்கும். ஏன்னா அது வந்து உப்புங்கிறது அவங்க சேர்த்து அதுல செய்யறதுக்கான பழக்கம்ங்கிறது அவங்களுக்கு இல்ல. அதோட ட்ரெடிஷனல் டிஷ்ஷா இருக்கும். அதுல வந்து இவ்வளவுதான். ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள். அது எடுத்து நம்ம தூவுறோம்ல, ஆமா, அசால்ட்டா போட்டு இப்போதான் இது அசால்ட்டா தூக்கி போடுறதுங்கிறது இருக்கு. இப்போ நம்ம அதிகமா உற்பத்தி பண்றதுனால அது இருக்கு. இந்த இடத்துல பயன்படுத்தினதை விட, தமிழகத்துல பயன்படுத்தினதை விட அங்க இன்னும் கம்மியா தான் பயன்படுத்திட்டு. ஸோ ப்ரொடக்ஷனே கம்மியா இருந்ததுனால ஒரு டிமாண்டும் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். ரைட்டு. ஸோ அப்படிதான். அப்படி நம்ம உறுதியா சொல்லவும் முடியாது. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து உப்புங்கிறது அப்போ பாப்புலேஷன்ங்கிறது கம்மி. ஏன் ப்ரொடக்ஷன் கம்மியான அதிகமானதுனால சொல்லல. டெக்னாலஜி டெவலப்மெண்ட் மூலமா நமக்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் வந்து ஈஸியா ஆகுறதுனால டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு அதனால வந்து உப்பு ஈஸியா நம்மளால கிடைச்சிட முடியுது. இன்னும் மார்க்கெட் உங்களுக்கு இன்னும் ஓப்பன் ஆகுது. இன்னும் உற்பத்தி பண்ண முடியாத இடத்துலலாம் கூட உப்பு எப்படி உற்பத்தி பண்ணலாம்னு நம்மளால யோசிக்க முடியுது. அந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்து நமக்கு வந்து இதை கம்மி பண்ணி தருது. ரைட். ஸோ ரொம்ப ஒரு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு நான் 1 வாட்டி 2 வாட்டி பார்த்திருக்கேன். மேபி உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, உப்பு எடுத்துக்கிட்டு வருவாங்க. நம்ம தெருவுல வருவாங்க, ஓட்டிட்டு வருவாங்க படி எடுத்துட்டு. ஆமா, அந்த பெரிய உப்பு படி எடுத்துட்டு நம்ம ஏதாவது ஒண்ணு கொடுத்தோம்னா உப்பு கொடுத்துட்டு போவாங்க. புடவை வாங்கிட்டு உப்பு தந்துட்டு போவாங்க. கலர் கோழி குஞ்சு கார் வருவாரு, அதுக்கப்புறம் உப்புக்காரர். உப்புங்கிறது ஒருத்தர் எடுத்துட்டு வந்து குடுக்கற அளவுக்கு அப்போ அது ஒரு கமோடிட்டியா இருந்தது. இப்போ வந்து நம்ம பாக்கெட்ல ஈஸியா வாங்கிடுறோம் இல்லையா, அப்ப அது அப்படி கிடையாது.
அது ஒரு வணிகமாவே இருந்துச்சு. இட் சேஞ்ச் எவ்ரிதிங்ல. ஒரு அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ள போட்டு அதை கொண்டு வந்தது அப்படிங்கிறது சேஞ்ச் a lot of things. அதுல வந்து இப்போ உப்பு வந்து பாத்தீங்கன்னா பேசுறப்போ இது ஒரு போரிங் சப்ஜெக்டா இருந்தா பரவாயில்ல, 2-3 கேள்வி வச்சு முடிச்சிடலாம். எனக்கு 4 பக்கமும் போயிட்டு இருக்கு. இந்த அஜினோமோட்டோ பத்தி சொல்லுங்க. ஏன்னா உப்பை பத்தி பேசிட்டு அதை தொடாம போக முடியல. ஏன்னா அதுல நிறைய மித்ஸ் இருக்கு. நானே ஒரு காலத்துல ஒரு வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன். ஒரு இடத்துல அஜினோமோட்டோ ப்ரொமோட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து அடக்கேன பயிலே அஜினோமோட்டோ நல்லதான ஒருத்தன் சொல்றான். யார் சொல்றது நம்மளது? அஜினோமோட்டோங்கிறது வந்து அது ஒரு வகையான சால்ட் தான். ஸோ அது வந்து அந்த பிராண்ட் பேர். இப்போ ஜெராக்ஸ்ங்கிறது வந்து எப்படி போட்டோ காப்பிக்கு மாறிச்சோ அது மாதிரி அஜினோமோட்டோங்கிறது வந்து அந்த பிராண்டோட பேரா மாறிடுச்சு. ஆனா வந்து அதே மாதிரியான அஜினோமோட்டோ தான் நாங்க வச்சிருக்கோம்னு சொல்லி லோக்கல்ல நிறைய கரப்டடான சால்ட் அதுக்கு ஈக்குவலண்ட் வந்தனால நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வருது. ஒரிஜினல் அஜினோமோட்டோ யூஸ் பண்ணா நல்லது. அதுவும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும். அது உப்புல அது வந்து ரொம்ப சொல்லலாம்ல, சுவையை ஆட் பண்றது. ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டா வந்து வாயில வைக்க முடியாது. ரைட்டா. இப்போ வந்து உப்பை பத்தி பேசிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுலாம் உப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நடுவில் ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. ஸோ இதை வச்சு எக்ஸ்ப்ளாய்டேஷன் இந்த மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் நம்ம கிட்ட வந்து நடந்துச்சா? எதை அடிப்படையாக சொல்றீங்க? இல்லை, நம்ம டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு கல் உப்புக்கு அப்புறம் அந்த டேபிள் சால்ட்னு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து அந்த சத்தே இல்லை, எல்லாத்தையும் உறிஞ்சி கொடுக்குறான். அந்த ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அது உப்பா அவங்க கிட்ட வந்து சேர்றது இல்லை உன் டேபிளுக்கு வரப்போ அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அது வந்து சரியான புரிதல் இல்லாதது ஒண்ணுதான். சரி, நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மாஸ் ப்ரொடக்ஷன்ல இருந்து வரும்போது நமக்கான ஹெல்த் கண்டென்ட்டை வந்து உறிஞ்சிட்டு தான் தராங்க அப்படிங்கிறது வந்து இட்ஸ் மித்துன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, 50-50 வேணா வச்சுக்கலாம். நீங்க அந்த உப்போட கண்டென்ட்ல இப்போ நீங்க வந்து நேரடியாக போய் டைரக்டா உப்பை வந்து உப்பளத்துல இருந்து எடுத்து நீங்க பயன்படுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா இப்போ இருக்கிற கல்ச்சருக்கு இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலுக்கு அது உங்களுக்கு செட்டே ஆகாது. உடம்புல ஒட்டாது. அது இன்னும் சைடு எஃபெக்ட் தான் உருவாகும். வேறஸ் நீங்க கரெக்டான ரெகுலேட்டரியை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ண ப்ராடக்டை வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இட் வில் பி குட் தான். ஆனா அதுலயுமே வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் அவங்க போட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு அயோடைஸ்ட் அதாக இருக்கு, இதெல்லாமே நீங்க செக் பண்ணி வாங்கணும். ஆனா நம்ம அதை பாக்குறது இல்லை, நமக்கு அது பாக்குறதுன்னு தெரியாது. அதனால அது நம்பிக்கையான ஒரு பிராண்டு வாங்கி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதான் ஆக்சுவலான ஃபேக்ட். நீங்க இன்னும் ஃபைண்டான ஒரு ரொம்ப ஃபைண்டான உப்பு, ரொம்ப ரிஃபைன்டு உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்குறதுக்கே பால் வெள்ளையில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போகும். அது நம்ம அதெல்லாம் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ண நமக்கு வந்து அது கெடுதி தான் உடலுக்கு. ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு அது அந்த கண்டென்ட்டை எந்த அளவுக்கு கம்மியா எடுத்துக்கிறோமோ அது நல்லது. அவ்வளோ. தூத்துக்குடிக்கு போனப்போ அப்போ அந்த உப்பளத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருந்தது. அதற்கு பின்னாடி ஒரு அந்த உப்பளத்துல வேலை செய்யறவங்களோட ஸ்டோரி, அவங்களுக்கு அந்த கண்ணு எல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உப்பு என்ன நிறைய யோசிக்க வச்சுது. இப்படி சொல்லக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கு. அந்த பிங்க் சால்ட்டை பத்தி நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். நீங்க சாப்பிட்ருக்கீங்களா பிங்க் சால்ட்? சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது? ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலா இல்லையே, நல்லா இருக்கும். நானும் சாப்பிட்டது இல்லை.